அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சதய நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரத்தில் 24வது நட்சத்திரமாக சதய நட்சத்திரம் வரும். சதய நட்சத்திரம் தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். சதயம் அப்படின்னாவே, சதம் அப்படின்னாவே 100. அப்போ சதயம் அப்படின்னாவே 100 பேர்களுடைய பலன்களை கொண்டவர்கள் அப்படின்னு பேர். சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது கும்பராசியை கொண்டது. இது ராகு திசையும் கொண்டது. திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவின் திசை இவை அடங்கும். இந்த சதய நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து நிதானமாக தீர்மானிக்கக்கூடியவர்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாளக்கூடியவர்கள். மேலும் இவர்களுக்கு பிடிவாதம் என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்கும். நியாயமான பிடிவாதத்தை எப்பொழுதும் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு காரணத்திற்காகவும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டார்கள். நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். இந்த சதய நட்சத்திரம் தற்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது? சதய நட்சத்திரத்தில் கும்பராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, 7.5 சனி பகவானுடைய கடைசி 2.5 வருடங்கள் என்று சொல்லக்கூடிய பாதச்சனி அல்லது குடும்பச்சனியோடைய ஆதிக்கத்தில் இருக்குது. சதய நட்சத்திரம், சதயம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பூரிப்பு. சதய நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் மிருகசிரீஷ நட்சத்திரத்தினோடு இயந்திருந்தார்கள் என்றால் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களும் இந்த சதய நட்சத்திரத்தோடு கூட்டாக இருந்து எந்த காரியங்களை செய்தாலும் நன்மையும் நல்ல வழிகளும் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய திசா அதிபதி ராகுவும் ராசி அதிபதி சனி பகவானும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மை பெற இன்னும் என்ன பரிகாரங்களோ அல்லது கோவில் வழிபாடுகளோ செய்யலாம் என்பதை அருகிலுள்ள ஜோதிடர்களை அணுகி தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் மேலும் நல்ல பலன்களை இனி வரும் காலங்களில் பெற்று இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் எல்லா வித நன்மைகளையும் பெற்று மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.